இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு காக்கை பாம்பை கொன்ற கதை. ஒரு பெரிய மரம், அதில் ஆணும் பெண்ணுமாய் 2 காக்கைகள் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததோடு மட்டுமில்லாமல் காக்கை இடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டிருந்தது. ஒரு நாளா 2 நாளா பல நாட்களாகிவிட்டது. காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கருநாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும்? அதற்காக விட்டுவிட முடியுமா, விடலாமா அப்படின்னு யோசித்தது. ஒரு நரியரிடம் ஆலோசனை கேட்டது. நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது. அந்தப்புறத்தில் அரசகுமாரி குளிக்கிற இடத்துக்கு போ. அவள் குளிக்கும்போது நகைகளை கலட்டி ஒரு பக்கம் வைப்பாள். அந்த ஆபரணங்களை பெரியதான ஒன்றை எடுத்துக்கொள். பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்கள் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு. யாராவது பார்க்கும்படி போட வேண்டும். போட்டால் அப்படின்னு காக்கா கேட்டு, போடு முதல்ல, அப்புறம் பார் அப்படிங்கிறது நரி. காக்கை தாமதிக்கவில்லை. பறந்தது அந்தப்புறத்துக்கு. பார்த்தது அரசகுமாரின் நகைகளை. ஒரு முத்து மாலை அதன் கண்ணை உறுத்தியது. அதையே கொத்தி எடுத்தது. இருந்த அரசகுமாரின் செடிகள், காக்காய் காக்காய் முத்து மாலையை கொத்திவிட்டு போகுது என்று கத்தினார்கள். உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள். காக்கை மெதுவாக அவர்கள் கண்ணில் படும்படியே பறந்து வந்து அவர்கள் அருகில் வந்ததும் பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொண்டார்கள். அப்புறம் பார் என்றார் நரி. சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரியும் போது சேவர்கள் முத்துமாலையுடன் சென்று கொண்டிருந்தார்கள். சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டன.